வணக்கம். அன்றைக்கிணைய ஆசிரியர் பெருமக்களுக்கு வணக்கம். சமூகத்தின் ஏணியாக விளங்கக்கூடிய மதிப்புமிக்க ஆசிரியர்களுக்கு ஒரு முக்கியமான தகவலோட இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். தமிழில் பார்த்து எல்லாரும் உள்ள வந்துருப்பீங்க. உச்சநீதிமன்றம் தனது மறு ஆய்வு மனு, ஏற்கனவே வழங்கப்பட்ட தீர்ப்பின் மீது மறு ஆய்வு மனு போடப்பட்ட வழக்குல அதோட இறுதி தீர்ப்பை இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. ரொம்ப 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 முக்கியமான ஒரு தீர்ப்பு, முக்கியமான விஷயமா அது பார்க்கப்படுது. என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, என்னெல்லாம் விஷயம், இதுல முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். அரசு பள்ளிகளில் ஆசிரியர்கள் பணி உயர்வுகளுக்கு டெட் அவசியம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா 31/8/2025 கொடுத்த தீர்ப்பை மீண்டும் ஒரு முறை உறுதி செஞ்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் 5 ஆண்டுகள் மட்டும் பணி இருக்கிறவங்க, ஆக்சுவலா 31/8/2030 ரிட்டையர் ஆகிறவங்க இந்த எக்ஸாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை, இதுல இருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யாருக்கெல்லாம் அவசியம் அப்படின்னா, அந்த பீரியட் 5 வருடங்களை தாண்டி பணி இருக்கு, அவங்களோட பணி வாய்ப்பு இருக்கு, ஆக்சுவலா இன்னும் அது கூடுதலான பணி ஆண்டுகள் இருக்கு அப்படின்னா அவங்க கட்டாயம் எழுதணும். அதே மாதிரி யாரெல்லாம் ப்ரமோஷன்ல போகணும் அப்படிங்கிறவங்களும் கட்டாயம் எழுதணும். அந்த வகையில அரசு பணியில் இருக்கவங்க 5 ஆண்டுகளுக்குள்ள ரிட்டையர் ஆகிறவங்களுக்கு மட்டும் எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாருக்கும் ஆசஸ் முன்னாடி என்ன தீர்ப்பு சொன்னாங்களோ அதை மீண்டும் ஒரு முறை உறுதி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதா இந்த வீடியோல முக்கியமா பார்க்கிறோம். 3 ஆண்டுகள் என கால நீட்டிப்பு செய்து உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பை வழங்கியுள்ளது. அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பணி உயர்வுக்கு டெட் கட்டாயம் மறு ஆய்வு மனு மீது தீர்ப்பு. இதன் அடிப்படையில் 2028 ஆண்டு ஆகஸ்ட் 31 தேதிக்குள் டெட் தேர்வை நடத்த வேண்டும் அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்புல தெளிவா சொல்லிட்டாங்க. இதுதான் இன்னைக்கான ஆசிரியர் சமூகத்துக்கு முக்கியமான ஒரு அப்டேட், முக்கியமான தகவல், முக்கியமான விஷயம்னா இதுதான். இதை நம்ம எப்படி பார்க்கணும், என்ன மாதிரி அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி கூடுதலா பேசலாம். இந்த 5 ஆண்டுகளுக்கு பணி இருக்கிறவங்க எக்ஸப்ஷன்ல போயிருவாங்க, அவங்களுக்கு எக்ஸாம் எழுத வேண்டிய தேவையில்லை. அதை தாண்டி கூடுதலா எட்ஜில் இருக்கிறவங்க கொஞ்சம் ரிலாக்ஸேஷன், ஒருவேளை அரசாங்கம் ஒரு 50 வயதுக்கு மேல கொடுக்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்த்து காத்திருந்தவங்க, இல்லைன்னா ஏதாவது ரிலாக்ஸேஷன் வரும் ஏதாவது பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நம்பிக்கையில இருந்தவங்க, எல்லாரோட கனவுகளும் கிட்டத்தட்ட உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறமா கொஞ்சம் அதை மாறி இருக்கு அப்படிங்கிறதான் சொல்லணும். அவங்களோட இலட்சியம், கனவு எல்லாமே கிட்டத்தட்ட அது கொஞ்சம் பாதிப்படைஞ்சிருக்கு. நம்ம இதை அடுத்த கட்டத்தை எப்படி கொண்டு போகணும், எந்த மாதிரி இதை மூவ் பண்ணணும் அப்படிங்கிற தயவுசெய்து கொஞ்சம் மைண்ட் லெவலில் கொஞ்சம் ரெடி ஆகணும். ஏன்னா சமூகத்தில் ரொம்ப 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 முக்கியமான பணிகளை செய்யக்கூடிய ஆசிரியர்கள், சமூகத்தோட தூணா விளங்கக்கூடிய முக்கியமான பொறுப்புகள் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், சமூகத்தை நல்வழிப்படுத்தக்கூடிய ஆசிரியர்கள், மதிப்புமிக்க பொறுப்புமிக்க முக்கிய பணிகள் இருக்கும். நம்ம நிறைய பேரை உருவாக்கிக்கும் இந்த சமூகத்துல கட்டமைப்புல இருக்கக்கூடிய அத்தனை பேரையும், ஒரு டீச்சராகவோ, ஒரு டாக்டராகவோ, ஒரு இன்ஜினியராகவோ எல்லா வல்லுநர்களையும் உருவாக்கின ஆசிரியர்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படிங்கிறது சேலஞ்சான ஒரு விஷயம், நம்ம அதை மறுக்கவே இல்லை. நமக்கு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு சிலர் 1ஆம் வகுப்புல இருந்து 3ஆம் வகுப்பு வரை மட்டுமே எடுத்துக்கலாம், இல்லை 1ஆம் வருஷ காலமா 20 வருஷமா எடுத்திருப்பாங்க, 3ஆம் வகுப்பு 20 வருஷமா எடுத்திருப்பாங்க, 5ஆம் வகுப்பு மட்டுமே 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷமா எடுத்திருப்பாங்க. அப்படி நிறைய விஷயங்களை தாண்டி இவங்க மறுபடியும் ஒரு எக்ஸாம் அப்படிங்கிறது ப்ரிப்பேர் பண்றதுக்கு குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு வரையோ, சில பாடப்பிரிவுகளில் 10ஆம் வகுப்பு வரையோ படிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா அது கொஞ்சம் சிரமமா ஃபீல் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. அது நம்ம மறுக்கல. எவ்வளவு வேற உருவாக்குன நம்மளால ஒரு எக்ஸாமுக்கு படிக்க முடியாதா அப்படின்னா சத்தியமா முடியும். அந்த வகையில இதுவரைக்கும் ஏதோ சின்ன சின்ன விஷயங்களுக்காக நம்ம காலம் தாழ்த்திருக்கலாம், ஜட்ஜ்மெண்ட் நமக்கு ஃபேவரா வரும் அப்படிங்கிற மாதிரி கூட நம்மள சில பேர் எதிர்பார்த்துருக்கலாம். இன்னைக்கு தன்னோட தீர்ப்பு மூலமா மறு ஆய்வு மனு மீதான தீர்ப்புல ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. டெட் மஸ்ட் ஃபார் ஆல் டீச்சர்ஸ் அப்படிங்கிறத தெளிவா சொல்லிட்டாங்க. அதனால இனிமே நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத தயவு செய்து கொஞ்சம் யோசிப்போம். இன்னும் கூடுதலா ஒரு பக்கம் மார்க் இன்னும் ரிவைஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களுக்கு தயவு செய்து போக வேண்டாம். அரசாங்கத்தோட கொள்கை முடிவுகளில் என்னென்ன விஷயங்கள் நடக்குமோ அது நடக்கும். பட் நம்ம சைட்ல இருந்து இன்னைக்கு இருக்கிற டீச்சர்ஸ் ஆல்மோஸ்ட் நிறைய பேர் ஸ்பெஷல் டெட்ல அப்ளை பண்ணிருப்பீங்க. ஸ்பெஷல் டெட்டுக்கு அப்ளை பண்ணி ஜூலை 1 வீக்கான எக்ஸாமுக்கு நம்ம தயாராயிருப்போம். ஒரு சிலர் இந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம், ஒருவேளை ஃபேவரா வந்தா பாத்துக்கலாமே அப்படிங்கிறதுக்காக உங்களோட தயாரிப்புகளை கொஞ்சம் ஒதுக்கி கூட வச்சிருந்திருக்கலாம். இன்னைக்கு தேதியில இருந்து தயவு செய்து திருப்பி ஒரு வாட்டி உங்களோட விஷயங்களை ரீகன்சிடர் பண்ணுங்க, மறுபடியும் உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. இது ரொம்ப குரூஷியலான பீரியட். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 50 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க சுகர், ப்ரெஷர், ஃபேமிலியோட சிச்சுவேஷன், பிள்ளைங்களோட படிப்பு, கல்யாணம், எக்கச்சக்கமான பொறுப்புகளில் எக்கச்சக்கமான விஷயங்களை நம்ம டைமே ஒதுக்க முடியாத அளவு கூட ரொம்ப நெருக்கடியான நேரங்களில் நம்ம இருப்போம், மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் இப்படி ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் நம்ம இன்னும் இந்த விஷயத்துல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த எக்ஸாமையும் பாஸ் பண்ணுறதுக்கு என்ன விஷயம் பண்ணணுமோ அதை கொஞ்சம் நம்ம பண்ணித்தான் ஆகணும். அதனால அது பேப்பர் 1 பொறுத்தவரை 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரையும், பேப்பர் 2 பொறுத்தவரை 6 முதல் 10 வரைக்கும் கூடுதலாக நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்குறதோ, சைக்காலஜியை பார்க்குறதோ, நிறைய விஷயங்களை நம்மளால முடிகிற விஷயத்தை கொஞ்சம் படித்தா மட்டும்தான் இந்த லெவலுக்கு நம்ம குவாலிஃபை ஆகி வர முடியும். அதனால தயவு செய்து இன்னைக்கு தேதியில் 75 மதிப்பெண் அப்படிங்கிறத ஆக்கியிருக்காங்க. இன்னும் குறைப்பாங்களா அப்படிங்கிறதுக்குள்ள போகாமல் நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணோம். நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டு சிம்பிளாக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ அகைன் ஒரு 40 டேஸ்க்கு மேலே டைம் இருக்குது. நீங்கள் ஸ்கூல் ஓப்பன் பண்ணிலேருந்து கரெக்டாக 1 மாத காலம் இருக்குது. இந்த 1 மாத காலத்தை நீங்கள் ரொம்ப ப்ராப்பராக சரியாக நீங்கள் யூஸ் பண்ணால் கூட உங்களால் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். அந்த வகையில் உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்கள், சைக்காலஜி கிளாஸ் ஆகட்டும், இங்கிலீஷ் கிளாஸ் ஆகட்டும், எல்லா விஷயமும் உங்களுக்கு ஃப்ரீயாக கிளாஸஸே கொடுக்குறோம். நம்ம அடுத்த 1 மந்த்துக்கு யார் ப்ரிப்பேர் பண்ண விரும்புறீங்களோ தயவுசெய்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஒரு வாட்ஸ்அப் டெலகிராம் குரூப்போ கிரியேட் பண்ணி அவங்களுக்கு தேவையான கைடன்ஸ் கொடுக்குறோம். நிறைய கிளாஸஸ் கொடுக்குறோம். மேக்ஸ் கிளாஸ் ஆகட்டும், இங்கிலீஷ் கிளாஸ் ஆகட்டும், சைக்காலஜி கிளாஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் உங்களுக்கு பண்ணித்தரோம். அதனால் தயவுசெய்து இந்த ஒரு வீடியோவை
ஒரு விளம்பரமாகவோ ஒரு கிளாஸுக்கான ப்ரொமோஷனாகவோ நாங்கள் இதை பண்ணலை. தயவுசெய்து இந்த நிறைய அப்ளை பண்ணியிருக்க நிறைய ஸ்பெஷல் டெட் அப்ளை பண்ணியிருக்க டீச்சர்ஸ் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களோட முடிஞ்ச சப்போர்ட்டை கட்டாயம் உங்களுக்காக செய்ய தயாராக இருக்கும். தேவையான விஷயங்களை கீழே கமெண்ட்ல கேளுங்க, உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ பண்ணித்தரோம். இந்த எக்ஸாம்ல கட்டாயம் பாஸ் பண்ணி உங்களோட பணி வாய்ப்பை உறுதி பண்ணதாகட்டும், கூடுதலாக உங்களுக்கான ப்ரமோஷன் ஆகட்டும், எல்லா விஷயங்களையும் சமூகத்தின் தூணாக விளங்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களோட வாழ்க்கையும் சிறக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.